Hi dear, welcome to SK Phonics and Spoken English Academy. I am your Sarana Kumar. So இந்த வீடியோ எதை பத்தி சார் பார்க்க போறோம்? Words structure அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல டே 7 வீடியோ இன்னைக்கு பார்க்கறோம் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி 6 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் 6 டேஸ்க்கு. அதை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி பார்க்கலாமா? இப்போ பாருங்க word structureல இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் என்ன அப்படின்னா C++, V+, C மெத்தட். C னா நமக்கு தெரியும். C என்ன சார்? கான்சோனன்ட் லெட்டர். V என்னது? வவல் லெட்டர் இல்லையா? அப்ப மூணு கான்சோனன்ட் இருக்குது, ஒரு வவல் இருக்குது. அப்படி வரும்போது அது என்ன சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இப்போ பாருங்க F R O G அப்படி வேர்ட் இருக்குது. எப்படி சார் நம்ம ரீட் பண்ணோம்? F னா என்ன லெட்டர் வரும்? F ஓட சவுண்ட் பார்த்தா அப்படினா if சவுண்ட் வரும் இல்லையா? F ஓட சவுண்ட் என்ன நமக்கு if அப்படி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். அடுத்து என்ன இருக்கும்? R இருக்குது. R என்ன சார்? R னா இரு. R னது இரு அப்படி சவுண்ட் கொடுக்கும். அடுத்து O க்கு என்ன சவுண்ட்? O க்கு a அப்படி சொல்லுவோம். a அப்படி சொல்லுவோம். ஏன்னா எத்தனை வேர்ட் இருக்குது இதுல? இதுல ஒரே ஒரு வேர்ட் இருக்குது இல்லைங்களா? எத்தனை வேர்ட் இருக்குது? ஒரே ஒரு வேர்ட் இருக்குது. ரெண்டு வேர்ட் இருந்தா லாங் சவுண்ட் கொடுக்கும். இல்லாட்டி C++V+V மெத்தட் இருந்துச்சுன்னா நமக்கு லாங் சவுண்ட் கொடுக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா V+C+V வந்தா லாங் சவுண்ட் கொடுக்கும். இது எல்லாமே டீடைலா என்ன பண்ணிருக்கோம் நம்ம வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க ப்ரீவியஸ் வீடியோல அதே கான்செப்ட் தான். இது ஒரே ஒரு வவல் இருக்குது, அதனால a அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒரு ரெண்டு வவல் இருந்தா சவுண்ட் வரும் o அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் இல்லைங்களா? சரி அதனால தான் இங்க o க்கு a அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். அடுத்து g க்கு என்ன சவுண்ட்? g னா இக்குங்கிற சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்? இக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். சொல்லுங்க அப்பா. if கான்சோனண்டா? if கான்சோனண்டா இரு கான்சோனண்ட். அப்ப என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம ஃபர்ஸ்ட் கான்சோனண்டா அப்படியே வச்சுக்குவோம். அப்ப if என்ன பண்ணணும் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? அடுத்து என்ன இருக்கு? இரு கான்சோனண்ட், ஆங்கிறது வவல். இப்போ இரு பிளஸ் ஆ நமக்கு என்ன சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்? ரா அப்படின்னு வரும். என்ன வரும்? ரா அப்படின்னு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். கடைசி இக்குங்கிற ஒரே ஒரு கான்சோனண்ட் இருக்குது. அப்ப நம்ம தூக்கிது அப்படியே இருக்கிறோம். இப்போ என்ன சவுண்ட் கொடுக்குது? ஃப்ராக் அப்படின்னு சொல்றது. என்ன வருது? ஃப்ராக் அப்படிங்கிற சவுண்ட் கொடுக்குது. புரியுதுங்களா? அப்ப என்ன வருது? எஃப் ஆர் ஓ ஜி அப்படிங்கிறது எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? ஃப்ராக் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க டி ஆர் யூ எம் இருக்குது. இப்போ டி என்ன சவுண்ட்? டினா இட்டு சவுண்ட் இல்லைங்களா? டினா இட்டு சவுண்ட். அடுத்து ஆர் இங்க பார்த்தோம்னா ஆர்னாலே இரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப ஆர்னாலே இர் அப்படிங்கிற சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து யூ என்ன சவுண்ட்? யூனா a அப்படின்னு சொன்னா வரும். யூனா a அப்படின்னு வரும். அப்ப யூக்கு a போறோம். சரிங்களா? ஏன் a போறோம் நம்ம? ஏன் சார் a போறோம்? யூ போடலாம்ல, இல்ல ஊ போடலாம்ல. ஏன் நம்ம a போறோம்? because it has only one letter. ஏன் ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது. என்ன லெட்டர்? வவல் லெட்டர் இல்லைங்களா? அப்ப ஒரே ஒரு வவல் லெட்டர் இருக்குன்னா ஷார்ட் சவுண்ட். அப்ப யூ ஓட ஷார்ட் சவுண்ட் a அப்பதான் அவங்க a போட்டுருக்கும் இல்லைங்களா? அடுத்து m க்கு என்ன லெட்டர்? m னாலே இம் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். m னால என்ன சவுண்ட் கொடுக்கும்? இம் சவுண்ட் கொடுக்கும். சொல்லுங்க அப்பா. இட்டு கான்சோனண்ட் இரு கான்சோனண்ட். அப்ப இட்டு என்ன பண்ணணும் நம்ம அப்படியே போட்டுக்குவோம். கரெக்ட் தாங்களே? அடுத்து இரு பிளஸ் ஆ இரு கான்சோனண்ட் ஆங்கிறது வவல். அப்ப இரு பிளஸ் ஆ என்ன சவுண்ட் கொடுக்கும்? ரா அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அப்படிதானே? என்ன வரும்? ரா அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். ஃபைனல் என்ன இருக்கு? இம்முங்கிற ஒரே ஒரு கான்சோனன்ட் ஃபார்ம் இருக்கு. அப்ப இந்த இம் என்ன பண்ணணும் நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? இம் போட்டா இது எப்படி ப்ரொனவுன்ஸ் ஆகுது? ட்ரம் அப்படின்னு வருது. அப்ப டி ஆர் யூ எம் அப்படிங்கிற வேர்ட் எப்படி நம்ம ரீட் பண்ணோம்? ட்ரம் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க டி ஆர் ஓ பி. இது என்ன சவுண்ட் கொடுக்கும்? டினாலே இட்டு சவுண்ட். டினா என்ன சவுண்ட் கொடுக்கும்? இட்டு சவுண்ட் கொடுக்கும். ஆர்னா இரு சவுண்ட் கொடுக்கும். அடுத்து ஓ என்ன சவுண்ட்? எத்தனை வேர்ட் இருக்குது? ஒரே ஒரு வேர்ட் இருக்குது லெட்டர் இல்லையா? அந்த வேர்ட்ல ஒரே ஒரு வேர்ட் இருக்கு. அப்ப என்ன சவுண்ட்? ஓகே இங்க என்ன பார்த்தோம்? ஓனா ஆ பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப இங்க என்ன இருக்கும்? ஓனா ஆ. அடுத்து பி என்ன சவுண்ட்? பீனா இப்பு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்ட்டுங்களா? ரெண்டு கான்சோனன்ட் என்ன சொல்றீங்க? இட்டு கான்சோனன்ட் இரு கான்சோனன்ட். அப்ப இட்டு என்ன பண்ணணும் நம்ம அப்படியே வச்சுக்குவோம். கரெக்ட்டுங்களா? அடுத்து இரு பிளஸ் ஆ என்ன சவுண்ட் கொடுக்கும் நமக்கு? இரு பிளஸ் ஆ ரா அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அப்ப ரா போட்டாச்சு. ஃபைனல் என்ன இருக்குது? பிங்கிற இப்புங்கிற ஒரே ஒரு கான்சோனன்ட் ஃபார்ம் இருக்குது. அதை என்ன பண்ணணும் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அப்ப சொன்னப்போ ட்ராப் அப்படின்னு சவுண்ட் வருது. அப்ப டி ஆர் ஓ
பி அப்படிங்கிற லெட்டர் எப்படி பண்ணணுமா டிராப் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க சி ஆர் ஏ பி இருக்குது. இதை எப்படி ரீட் பண்றது? சீனா இக்கு சவுண்ட் இல்லைங்களா? சீனாலும் சரி கேனாலும் சரி ஜி சம்டைம்ஸ் வரும். இக் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். கியூ வந்து இக் சவுண்ட் கொடுக்கும் இல்லைங்களா? என்னென்னது சி கே அப்புறம் கியூ அப்போ ஃபைனல் என்னது ஜிங்கிற லெட்டர்ஸ் இக்காவும் ஃபங்க்ஷன் ஆகும் இஜ்ஜாவும் ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கு நம்ம தனியாக வீடியோ அப்லோட் பண்ணலாம் இல்லைங்களா? இஜ் எங்கே வரும் இக் எங்கே வருது தனியாக நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ பாருங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா சீக்கு என்னது இக்கு சவுண்ட் கொடுக்குது. சீனா இக் சவுண்ட் கொடுக்குது. அடுத்து ஆர் என்ன வரும்? ஆர்னா இரு சவுண்ட் கொடுக்கும். ஆர்னது இரு ஏற்கனவே பார்த்ததுதான். அடுத்து ஏற்கனவே ஏற்கனவே சவுண்ட் பார்த்தோம். ஏற்கனவே பார்த்துருக்குமா? எங்கேயும் பார்க்கல இல்லையா? சரி ஏன்னா சவுண்ட் வரும் ஆ அப்படின்னு சொன்னோம். என்ன சவுண்ட் கொடுக்கும்? ஆ அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அப்போ ஏக்கு ஆ அப்படின்னு போடுறோம். அடுத்து பிக்கு என்ன சவுண்டு? பீனா இப்பு சவுண்ட் கொடுக்கும். பீனா இப் அப்படிங்கிற சவுண்ட் கொடுக்கும். அப்போ சொன்னா அப்போ இக்கு கான்சவுண்டு இரு கான்சவுண்டு. அப்போ ரெண்டு கான்சவுண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோமா அப்படியே வச்சு. அப்போ இக்க என்ன பண்ண நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்து இரு கான்சவுண்டு ஆ வவல். அப்போ இரு பிளஸ் ஆ நமக்கு என்ன கிடைக்கும்? ரா அப்படின்னு சொன்னேன். என்ன சவுண்ட் கிடைக்கும்? ரா அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பிக்கு என்ன சவுண்டு? பீனா இப். அப்ப சி ஆர் ஏ பி அப்படிங்கிற லெட்டர் எப்படி படிக்கணும்? கிராப் அப்படின்னு ரீட் பண்ணணும். என்ன படிக்கணும்? கிராப் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து சி எல் யூ பி இந்த லெட்டர் ரீட் பண்றது சீனா வழக்கம் போல இக்கு சவுண்ட் இல்லைங்களா? சீனாலே இக்கு சவுண்ட். அடுத்து எல்னா சவுண்டு எல்லுனா இல் சவுண்ட் கொடுக்கும் அப்படிதானே? அடுத்து யூக்கு ஏற்கனவே பார்த்தோமே யூனை எங்க பார்த்துருக்கோம்? இங்க பார்த்துருக்கோம் இல்லைங்களா? யூனா என்ன சவுண்ட் கொடுத்தோம்? ஆ சவுண்ட் கொடுத்தோம் இல்லைங்களா? யூனா ஆ அப்படின்னு சவுண்ட் கொடுத்தோம். ஆ அப்படின்னு வருது. அடுத்து வழக்கமாக பிக்கு என்ன சவுண்ட் கொடுத்தோம்? பீனா இப்புங்கிற சவுண்ட் கொடுத்தோம் இல்லைங்களா? இப்போ இங்கே பிக்கு இங்கே என்ன தான் வரும்? இப்போ இப் அப்படின்னு வரும். சொன்னப்போ இக்கு கான்சன்டர் இல்லு கான்சன்டர். அப்போ என்ன பண்ணும்? இக்க நம்ம அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து இல்லு கான்சன்டர் ஆங்கிறது வவல். அப்போ இல்லு ப்ளஸ் ஆன நினைக்கும் லா வரும். அடுத்தது ஃபைனலாக இப்புங்க ஒரே ஒரு கான்சன்ட் இருக்குது. அதுக்கு அப்படியே இருக்கும். இப்போ என்ன கிடைக்குது? கிளப் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ சி எல் யூ பி அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணோம்? கிளப் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து சி எல் ஐ பி அப்படின்னு இருக்குது. இப்போ சிக்கு என்ன சார் சவுண்டு? சீனா இக்கு சவுண்டு. எல்லுக்கு என்ன சார் சவுண்டு? எல்லுக்கு என்ன பார்த்தோம்? இலுங்க சவுண்டு பார்த்தோம். அப்படி தானே பார்த்தாங்க. எல்லுக்கு இங்கே இல்லைன்னா அப்போ இங்கே எல்லுக்கு என்னது இல்லாதான் இருக்கும். அடுத்து ஐக்கு என்ன சார் சவுண்டு? ஐ என்ன சவுண்டு? ஈ வருமா? ஐ வருமா? கரெக்டாக சொல்லுவாப்பா. ஈக்கு ஐ வருமா? இந்த ஈ வருமா? எத்தனை ஓவல் இருக்குது? ஒரே ஒரு ஓவல் இருக்குது. அப்போ ஒரு ஓவல் என்ன சொல்லிக்க நம்ம ஷார்ட் சவுண்ட் சொன்னோம். அப்போ ஐயோட ஷார்ட் சவுண்ட் என்னது? இ இல்லைங்களா? ஐயோட லாங் சவுண்ட் நமக்கு ஐ. ஐயோட ஷார்ட் சவுண்டு இ. அப்போ இந்த ஐக்கு என்ன வரும் நமக்கு? இ அப்படின்னு சொல்லுங்க இல்லைங்களா? இந்த ஐ என்ன வரும் நமக்கு? இ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பிக்கு என்ன சார் சவுண்டு? பீனாலும் நமக்கு இப்பு தான். அப்போ பீனாலும் நமக்கு இப்பு தான் பீனாலும் இப்பு தான் இல்லையா? ஆனால் பியில் வரும்போது இப்புன்னு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பியில் வரும்போது இப் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? பியில் வரும்போது இப் அப்படின்னு சொல்லணும். பியில் வரும்போது இப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்க இக்கு கான்சவுண்டு இல்லு கான்சவுண்டு. அப்போ ரெண்டு கான்சவுண்ட் ஃபர்ஸ்ட் கான்சவுண்ட் என்ன பண்ணணுமா அப்படியே வச்சுக்கணும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கான்சவுண்ட் என்ன பண்ணணுமா அப்படியே வச்சுக்கோம். அடுத்து இல்லு கான்சவுண்டு ஈங்கிறது வவல். இப்போ இல்லு பிளஸ் இ நமக்கு என்ன கிடைக்கும்? லீ அப்படின்னு சொன்ன ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ என்ன வரும்? லீ அப்படின்னு சொன்ன கொடுக்கும். அடுத்து கடைசியாக இப்போ இருக்குது. அந்த இப்போ என்ன பண்ணணும் நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும் சவுண்டு? சி எல் ஐ பி இப்படிங்கிற இந்த வேர்டு கிளிப் அப்படின்னு சவுண்ட் கொடுக்குது. என்ன அது? கிளிப் அப்படிங்கிற சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து எஸ் டி ஏ ஆர் அப்படிங்கிற இந்த வேர்டு என்ன சவுண்ட் கொடுக்கும்? எஸ்னா இஸ் சவுண்ட் இல்லைங்களா? எஸ்னா சவுண்ட் கொடுக்கும். எஸ்னா இஸ். டீனா சவுண்ட் கொடுக்கும். டீனா இட். ஏக்கு என்ன சார் சவுண்டு? ஏன்னா பார்த்தோம்ல என்ன பார்த்தோம்? ஏக்கு ஆ அப்படின்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஏக்கு ஆ அப்படின்னு சொல்ல பார்த்தோம். அப்போ இங்கே ஏக்கு என்ன வரும்? இங்கேயோ ஆ அப்படின்னு வரும். அடுத்து ஆருக்கு என்ன சார் சவுண்டு? ஆறுனாலே இரு சவுண்டு கொடுக்கும். ஆறுனாலே இர் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அப்போ சொல்லப்போ இஸ் கான்சவுண்டு இட்டு கான்சவுண்டா? இப்போ ஃபர்ஸ்ட் இஸ் என்ன பண்ணணும் நம்ம அப்படியே போட்டுக்கும். போட்டோமா?
அடுத்து இட்டு கான்சோண்ட் ஆங்கிறது வவல். அப்ப இட்டு பிளஸ் ஆ நம்ம என்ன சவுண்ட் கொடுக்கும்? டா அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அடுத்து இரு கடைசியா ஒரே ஒரு கான்சோண்ட் ஃபார்ம் இருக்குது. அந்த கான்சோண்ட் என்ன பண்ண நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். அப்ப என்ன சவுண்ட் கொடுக்குது? ஸ்டார் அப்படிங்கிற சவுண்ட் கொடுக்குது. அப்ப எஸ் டி ஏ ஆர் அப்படிங்கிற இந்த லெட்டர் என்ன சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது? ஸ்டார் அப்படிங்கிற வேர்ட்ஸ் ப்ரொனன்சியேஷன் கொடுத்துட்டு வருது. அடுத்து பி எல் ஏ என் அப்படின்னு வேர்ட் இருக்குது. இது என்ன வரும் நமக்கு? பீனாலே இப்பு சவுண்ட் இல்லைங்களா? பீனா சவுண்ட் இப்பு. அடுத்து எல்லுக்கு என்ன சவுண்ட்? எல்லுன்னா பார்த்தோம் இல் சவுண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? எல்லுன்னா பார்த்தோம் இல்ங்கிற லெட்டர் பார்த்தோம். அப்படின்னா அது எல்லுனா இல். அடுத்து ஏக்கு என்ன சவுண்ட் பார்த்தோம்? ஏனா பார்த்தோம் ஏக்கு ஆ அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஏனா ஆ அப்படின்னு வரும். தென் என்னன்னா இன். என்ன சவுண்ட் கொடுக்கும்? இன் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். சொன்னாப்பா இப்போ கான்சவுண்ட் இல்லு கான்சவுண்ட். அப்ப இப்போ என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே போட்டுக்குவோம் இல்லைங்களா? அடுத்து இல்லு கான்சவுண்ட் ஆங்கிறது வவல். அப்ப இல்லு பிளஸ் ஆ நமக்கு என்ன கிடைக்கும்? லா அப்படின்னு கிடைக்கும். அடுத்து என்னக்கு என்ன சவுண்டு? என்னன்னா இன்னும் சவுண்ட் கொடுக்கும். அப்ப அது இன்னும் அப்படியே போட்டுக்கணும். சொல்லுங்க சார். இப்படி என்ன சவுண்ட் ஆகுது? பிளான் அப்படின்னு சொல்றது இல்லைங்களா? அப்ப பி எல் ஏ என் அப்படிங்கிற வேர்டை பிளான் அப்படின்னு சொன்ன மாதிரி ரீட் பண்ணணும். அடுத்து பி பி எல் யூ ஜி இந்த வேர்டை ரீட் பண்றது பீனா ஏற்கனவே பார்த்து தான். பீனா வரும் நமக்கு இப்பு சவுண்ட் இல்லைங்களா? அடுத்து எல்லுக்கு என்ன சவுண்டு? இல்லு சவுண்ட் இல்லைங்களா? எல்லுனா இல் ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்து யூக்கு என்ன சவுண்டு? யூனா இங்க பார்த்தோம் பாருங்க. யூனா என்ன பார்த்தோம்? ஆ அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? யூனா என்ன பார்த்தோம்? ஆ அப்படின்னு பார்த்தோம். அப்ப இங்க என்ன வரும்? யூனா ஆ அப்படின்னு சவுண்ட் வரும். அப்ப யூனா ஆ. ஜிக்கு என்ன சவுண்டு? ஜி என்ன பார்த்தோம்? ஜீனா இக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? இப்ப இங்க என்ன வரும்? இக் அப்படின்னு சவுண்ட் வரும். சொன்னாப்போ இப்பு கான்சவுண்ட் இல்லு கான்சவுண்ட். அப்ப இப்போ என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே போட்டுக்குவோம் இல்லைங்களா? அடுத்து பாருங்க இல்லு கான்சவுண்ட் ஆங்குதவர். இல்லு பிளஸ் ஆ என்ன சவுண்ட் கொடுக்கும் நமக்கு? லா அப்படின்னு கொடுக்கும். இப்போ சா லா அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அடுத்து ஜிக்கு என்ன இருக்கும்? இக் அப்படின்னு சொல்லுவோம். ஜிக்கு என்ன சவுண்ட் வரும்? இக் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன சவுண்ட் வருது? பிளாக் அப்படின்னு சவுண்ட் வருது. இப்போ பி எல் யூ ஜி அப்படிங்கிற வேர்டை பிளாக் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? ஒன்ஸ் ரீகால் பண்ணலாமா? இப்போ பாருங்க எஃப் ஆர் ஓ ஜி அப்படிங்கிற வேர்டை எப்படி ரீட் பண்ணோம்? ஃப்ராக். டி ஆர் யூ எம் ட்ரம். டி ஆர் ஓ பி ட்ராப். சி ஆர் ஏ பி கிராப். சி எல் யூ பி கிளப். சி எல் ஐ பி கிளிப். எஸ் டி ஏ ஆர் ஸ்டார். பி எல் ஏ என் பிளான். பி எல் யூ ஜி பிளாக் அம்சம் ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து பார்க்கறது சி பிளஸ் விவி பிளஸ் சி இல்லையா? அதாவது கான்சனன்ட் மெய்யெழுத்து பிளஸ் உயிரெழுத்து பிளஸ் உயிரெழுத்து தென் மெய்யெழுத்து இல்லையா? அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ பாருங்க இது பிங்கிறது என்னது? ஒரு கான்சனன்ட். பிக்கு என்ன சவுண்ட் கொடுக்கும்? பீனா இப் அப்படின்னு பீனா என்ன போடுவோம்? இப்னு போடுவோம். அடுத்து ஓ ஏ இருக்குது இல்லையா? ஓங்கிறது வவல், ஏங்கிறதும் வவல். ரெண்டு வவல் வரும்போது முன்னாடி என்ன சவுண்ட் கொடுக்கும்? நமக்கு லாங் சவுண்ட் கொடுக்கும். என்ன சவுண்ட் கொடுக்கும்? லாங் சவுண்ட் கொடுக்கும். ரெண்டாவது சைலண்டா மாறும். இது 3 லெட்டர் வெளியே பார்த்துருப்போம் இல்லைங்களா? 3 லெட்டர் வெளியே பார்த்துருப்போம். என்ன இருக்கு? ரெண்டு வவல் சேர்ந்து வந்துச்சுன்னா முன்னாடி இருக்க லாங் சவுண்டும் ரெண்டாவது சைலண்டா மாறும் சொல்லிருக்கும். ஓவோட லாங் சவுண்ட் நமக்கு என்ன சார்? ஓவோட லாங் சவுண்டு ஓ அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். ஓகேவா? அடுத்து ஏ வந்து நமக்கு சைலண்ட் ஃபார்மா இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? இதுதான் அவனுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க நமக்கு? நம்ம மெட்டீரியல்ல பார்த்தப்பனா ஓ ஏ அப்படிங்கிறத ஓ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? அடுத்து டி நமக்கு என்னது? டீனா இட் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். டீனா சவுண்ட் கொடுக்கும், இட் சவுண்டை கொடுக்கும். இப்போ சொன்னாப்போ இப்பு கான்சவுண்ட் ஓங்கிறது வவல். அப்போ இப்பு பிளஸ் ஓ நமக்கு என்ன கிடைக்கும்? ஓ அப்படின்னு கிடைக்கும். போ அப்படின்னு கிடைக்கும். லாஸ்டா இட்டுங்கிற ஒரே ஒரு கான்சனன்ட் ஃபார்ம் இருக்குது. அந்த கான்சனன்ட் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது? போட் அப்படின்னு கிடைக்குது. அப்போ பி ஓ ஏ டி அப்படி இந்த வேர்டை எப்படி பண்ணி நம்ம போட் அப்படின்னு தான் மாதிரி ரீட் பண்ணணும். அடுத்து சி ஓ ஏ டி அப்படின்னு வந்து இந்த வேர்டை என்ன பண்ணணும்? சீனா இக்கு சவுண்டு
அடுத்து ஓ ஏ என்ன சவுண்டு ஓ அப்படின்னு சவுண்டு இப்பதான் பார்த்ததான் இல்லையா. அடுத்து டீக்கு என்னது டீனா இக்கு இப்போ சொல்லுவாப்பா இக்கு பிளஸ் ஓ என்ன சவுண்டு கிடைக்கும் நமக்கு இக்கு பிளஸ் ஓ கோ அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதான் கோட் அப்படின்னு ரீட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணோம் கோட் அப்படின்னு ரீட் பண்ணணும். அப்போ COAT அப்படிங்கிற வேர்டை கோட் அப்படின்னு ரீட் பண்ணணும். அடுத்து இந்த இடத்துல RAIN இருக்குது. ஆர்னா இரு இல்லையா. AI அப்படின்னா என்ன வரும் நமக்கு ஏ சவுண்ட் கொடுக்கும். என்னது ஏ சவுண்ட் கொடுக்கும். என்னன்னா இன் சவுண்ட் கொடுக்கும். அப்படிதானே ஏன்னா ஏவோட லாங் சவுண்ட் வருது ஏ தான். ஏன்னா இது ஓவல் இது ஓவல் ஓகேவா. அதே மேலே பார்த்தீங்கன்னா ஓ ஓவல் ஏ ஓவல். சரி அப்போ என்ன வருது இரு பிளஸ் ஏ ரே அப்படின்னு வரும். அப்போ ரெயின் அப்படின்னு வரும். இப்போ என்ன வரும் ரெயின் அப்படின்னு வரும். நம்ம என்ன படிப்பானா படிச்சதெல்லாம் ரெயின் 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 ரீட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஆனால் இது அப்படின்னா ரெயின் அப்படின்னு வரும் இல்லையா. ரெயின் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபோனிங்ல கொண்டுட்டு வருவோம். புரியுதுங்களா. ரெயின் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மெத்தட் ஏற்கனவே பழைய மெத்தட் படிச்சிருப்போம் இல்லைங்களா. ப்ரொனன்சியேஷன் சொல்லி இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன வரும் நம்ம ரூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெயின் அப்படின்னு தான் வரும் இல்லைங்களா. நம்ம ஃபோனிங்ல சொல்லும்போது கண்டினியூவாக சொல்லும்போது அது நமக்கு ரெயின்கிற சவுண்டில் வரும். வா அடுத்து பாருங்க பீனானது பீனா இப். அடுத்து டபுள் ஓ இருக்குது அப்படின்னா என்ன லாங் சவுண்டா ஓ லாங் சவுண்ட் சாரி டபுள் ஓ வந்து என்ன பார்த்துருப்போம் நம்ம டபுள் ஓ வந்துச்சு அப்படின்னா நம்ம ஊ அப்படின்னு சொன்ன பார்த்துருப்போம். எங்கே பார்த்துருப்போம் ஊ சவுண்ட் வருது. ரெண்டு ஒரே மாதிரி லெட்டரா ரெண்டு ஒரே மாதிரி லெட்டர் வருது அப்படின்னா இது எங்கே போயிடும் நம்ம டேரக்டா நம்ம வவல் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம். தமிழ் வவல் ஸ்ட்ரக்சர் சொல்லி பார்த்துருப்போம் ஓகேவா. அப்படின்னா ஆனா ஏ ஆ அப்படின்னா டபுள் ஏ இ அப்படின்னா ஐ இ அப்படின்னா டபுள் இ உ அப்படின்னா யூ ஊ அப்படின்னா டபுள் ஓ. அடுத்து ஏ அப்படின்னா இ அப்படின்னு பார்த்துருப்போம். ஏ அப்படின்னா இஏ அப்படிலாம் நிறைய என்ன பண்ணியிருப்போம் அந்த 12 லெட்டர்ஸ்க்கு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. அப்போ டபுள் ஓ அந்த இடத்துல வரும்போது என்ன பார்த்துருப்போம் நம்ம ஊ அப்படின்னு பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் ஊ அப்படின்னு பார்த்துருப்போம். அடுத்து என்ன கேக்கு கேனா இக் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ சொன்னாப்பா இப்போ பிளஸ் ஊ என்ன கிடையாது நமக்கு பூ அப்படின்னு என்ன வரும் பூ. அப்போ புக் வரும் புக் அப்படின்னு சொன்னா ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க FOOT அப்படின்னு இருக்குது. இப்போ இதுக்கும் எஃப்னாலே இப்பு சவுண்டு அப்படிதானே எஃப்னாலே இப்பு சவுண்டு. அதே டபுள் ஓ வருது. டபுள் ஓ தான் நமக்கு ஊ சவுண்ட் என்ன சவுண்ட் இருக்கும் ஊ அப்படின்னு சவுண்ட் இருக்கும். அடுத்து டீக்கு என்ன சவுண்டு டீனா இப்பு சவுண்டு. இப்போ சொல்லுவாப்போ இஃப் பிளஸ் ஊ என்ன கிடைக்கும் நமக்கு ஃபூ அப்படின்னு சொன்ன என்ன சவுண்ட் கிடைக்கும் ஃபூ அப்படின்னு சொல்ல கிடைக்கும். கடைசியாக இட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம் ஃபூட் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க PEEF இது என்ன பண்ணும் நமக்கு பீனாலே இப்பு சவுண்டு இல்லைங்களா. அடுத்து டபுள் இ வருது. டபுள் இ என்ன பண்ணுவோம் வவல்ஸ் பார்த்தோமே தமிழ் வவல்ஸ் என்ன இருக்கும் ஏற்கனவே சொன்னதான் அ அப்படின்னா ஏ ஆ அப்படின்னா ஏ ஏ இ அப்படின்னா ஐ இ அப்படின்னு என்ன பார்த்தோம் டபுள் இ யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. இ என்ன பண்ணோம் டபுள் இ யூஸ் பண்ணோம். அப்போ என்ன இருக்குது டபுள் இ இருக்குது. அப்போ என்ன சவுண்ட் இது இ ஒன்று சவுண்ட் இருக்கும். அடுத்து எஃப்னா என்ன மீனிங்க எஃப்னா இப் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லைங்களா. சொல்லுவாப்பா இப்பு பிளஸ் இ என்ன கிடைக்கும் நமக்கு பி அப்படின்னு சொன்னாங்க. இப்பு பிளஸ் என்ன கிடைக்கும் நமக்கு பி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இப்புங்க ஒரே கான்சோன் ஃபார்ம் அந்த கான்சோன் என்ன பண்ணணும் நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ இது என்ன வருது பீஃப் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அப்போ PEEF அப்படின்னா பீஃப் அம்சமாக ரீட் பண்ணணும். அடுத்து இங்கே பாருங்க எஸ் இருக்குது. எஸ் என்னது இஸ் இ இ அப்படின்னா நமக்கு இ அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து டி என்னது நமக்கு டினா இட்டு சவுண்ட் கொடுக்கும். சொல்லுவாப்பா இஸ் பிளஸ் இ நமக்கு என்ன சவுண்ட் வரும் சி அப்படின்னு சொன்னா வரும் சி அப்படின்னு வரும். அடுத்து டீக்கு என்னது போட்டோம் இட்டு போட்டோம். அப்போ சீட் என்ன வரும் சீட் அப்படின்னு வரும். அப்போ டி வந்தா இட்டு சவுண்ட் வரும் டி வந்தா இட் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா. அடுத்து பாருங்க MGAT எம் அப்படின்னா இம்மு சவுண்டு. அடுத்து EA வருது. ஐயா தானே சவுண்ட் வரும் நமக்கு EA வருது. இப்போ என்ன அது லெட்டர் மாறி இருக்கு தெரியுதுங்களா. இப்போ என்ன வரும் ரெண்டு வவல் சேர்ந்து இருக்கிறதுனால முன்னாடி இருக்க லாங் சவுண்டா ஈயோட லாங் சவுண்ட் என்னது நமக்கு இ அப்படின்னு என்ன வரும் இ அப்படின்னு வரும். அடுத்து
என்ன இருக்குது கடைசியா டி இருக்குது. டீனா என்ன சார் லெட்டர் நமக்கு? டீனா இட். இப்போ சொன்னாப்பா இம் பிளஸ் இ நமக்கு என்ன சார் கிடைக்கும்? மீ. அப்படி என்ன சொன்ன கிடைக்கும்? மீ அப்படி சொன்ன கிடைக்கும். டீக்கு இட் அப்படின்னா மீட் அப்படின்னு வரும். அப்போ எம் இ ஏ டி அப்படின்னா மீட் அப்படின்னு சொன்ன கொடுக்குது. புரியுதுங்களா? அடுத்து டி இ ஏ எம் இது எப்படி வரும்? டீனாலே இட்டு சவுண்ட் இல்லைங்களா? அடுத்து இ ஏ சேம் கான்செப்ட் தான். இ ஏன்னா வரும்? ரெண்டு வேர்டு இருக்கிறதுனால முன்னாடி இருக்க லாங் சவுண்டா? ஈயோட லாங் சவுண்டு இ. அடுத்து எம்முக்கு என்ன சார் சவுண்டு? எம்னா இம் சவுண்டு. சொல்லப்பா இட்டு பிளஸ் இ என்ன வரும் நமக்கு? இட்டு பிளஸ் இ டி அப்படின்னு வரும். அடுத்து எம்முக்கு இம். அப்பா என்ன வரும் இதுக்கு? டீம் அப்படின்னு சவுண்ட் வரும். என்ன வரும்? டீம் அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து டி இ இ ஆர் அப்படின்னு இருக்குது. இப்போ டி என்னது? டீனா அகைன் இட் சவுண்ட் இல்லைங்களா? அடுத்து இ இ வருது. இ இ வருது. ரெண்டு இ வந்து சவுண்ட் கொடுக்கும். ரெண்டு இ வந்துச்சுன்னா இ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து ஆருக்கு என்ன சார்? ஆறுனா ஈர் அப்படின்னு சவுண்டை கொடுக்கும். புரியுதுங்களா? ஓகே. இப்போ பாருங்க என்ன இருக்கு? இட்டு கான்சவுண்ட், டபிள்யூ இ சவுண்ட் கொடுக்குது, ஆர் வந்து இது சவுண்ட் கொடுக்குது. இப்போ சொல்லுங்க இட்டு பிளஸ் இ நம்ம என்ன நினைக்கும்? டி அப்படின்னு சொல்ல என்ன நினைக்கும்? டி அப்படின்னு சொல்ல நினைக்கும். ஆருக்கு என்ன சவுண்ட் நமக்கு? ஆர்னா இர் அப்படின்னா வருது டி அப்படின்னு சொல்லுவது. அப்போ டிஇ இஆர் அப்படின்னா டி அம்சமா ரீட் பண்ணணும். சரி கால் பண்ணலாமா? பாருங்க பி ஓ ஏ டி அப்படி வேர்டு என்ன ரீட் பண்ணோம்? போட். COAT கோட். RAIN ரெயின். BOOK புக். FOOT ஃபுட். BEEF பீஃப். SEED seed. MEAT meat. TEAM deem. DEER deer சொல்லணும். ஓகே, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்ன பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see the next video.